10th மேக்ஸ் யூனிட் 8 ப்ராபபிலிட்டியில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் சம் என்னென்னா 2 dice are rolled, find the probability that the sum of outcomes is equal to 4, செகண்ட் greater than 10 less than 13 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 டைஸை ரோல் பண்ணுறாங்க. ரோல் பண்ணால் என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். அதை சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. எஸ் ஈக்குவல் டு இப்போ 2 டைஸை ரோல் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கலாம்? ஒரு டைஸில் 1 கிடைக்கலாம், இன்னொரு டைஸ்லையும் 1 விழலாம். அடுத்தது 1,2 கூட விழலாம். அதே மாதிரி எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா மொத்தம் 36 பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ 1,1 1,2 1,3 1,4 1,5 1,6ன்னு விழலாம். அப்படி இல்லையா, ஃபஸ்ட் டைஸில் 2 விழலாம், செகண்ட் டைஸில் 1 கிடைக்கலாம். ஸோ அதை நம்ம எப்படி எழுதுவோம்னா 2,1 2,2 2,3 2,4ன்னு போயிட்டே இருக்கும் until 6,6 வரைக்கும் எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? ஈக்குவல் டு 4. ஸோ லெட் ஏ பி த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் தி சம் ஆஃப் அவுட்கம்ஸ் ஈக்குவல் டு 4. சம்முனால என்னது? ஆட். ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? ஸோ செகண்ட் சப்டிவிஷன் என்னென்னா கிரேட்டர் தென் 10. ரெண்டத்தையும் ஆட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்? 10 விட அதிகமான நம்பர் கிடைக்கணும். 10 விட அதிகமான நம்பர்னால் என்னது? 11 கிடைக்கலாம். அப்புறம் மேக்ஸிமம் நம்மளுக்கு இருக்கிறது என்னது? 12. ஸோ இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்? 10 or 12 கிடைக்கணும். ஸோ இங்கே எடுத்துங்க, இதுதான் மேக்ஸிமம் நம்பர் வருமா இந்த இதில்? ஸோ அப்போ 1 + 6 கிடைக்கும்போது நம்மளுக்கு 7 தான் கிடைக்குது. இங்கே 8 வரும். இங்கே என்ன வரும்? 9 தான் வரும். இங்கே என்ன கிடைக்குது? 10. ஸோ கிரேட்டர் தென் 10னா 10 இல்லாமல் 10 விட அதிகமான நம்பர். அப்போ எது எடுக்கலாம்? 5,5 எடுத்தாலும் நம்மளுக்கு 10 தான் கிடைக்கும். 5,6 எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 11. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இதில் பார்த்துட்டிங்கன்னா 6,4 வருது, 10 தான் வருது. ஸோ அப்போ இதை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 6,5 ஆட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு 11 கிடைக்கும். 6,6 இதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 12 கிடைக்குது. ஸோ கிரேட்டர் தென் 10னா 11 or 12 கிடைக்கலாம். ஸோ 5,6 6,5 6,6 நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் பி எவ்வளோ இருக்குது? ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்? 13 விட கம்மியான நம்பர் தான் கிடைக்கணும். அப்போ 13 விட கம்மின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 12 11. 13 விட கம்மி என்னென்ன வரும்னா 12 11 10 9 8 6 4. கடைசியாக இங்கே ரெண்டத்தையும் ஆட் பண்ணி பார்த்திங்கன்னா என்ன கிடைக்கும்? 2 வரைக்கும் இருக்கும். ஸோ அப்போ இது எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுமே என்னது? 13 விட கம்மியா? ஸோ மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 36 எலமெண்ட்ஸ். அப்போ சி இஸ் ஈக்குவல் டு எஸ்ன்னு எழுதிடலாமா? அப்போ என் ஆஃப் சி எவ்வளோ இருக்கும்? என் ஆஃப் எஸ் எவ்வளவோ அவ்வளோதானே என் ஆஃப் சி. ஸோ 36. பி ஆஃப் சிங்கிறது என்னது? என் ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 36 by 36. நம்மளுக்கு ஆன்சர் 1ன்னு கிடைக்கும்.